வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஸ்ரீஜாவின் முகத்திரை கிழியுது. சுபத்ரா ஸ்ரீஜாவை அடித்து வெளுத்து தோல் உரிச்சி அனுப்பிக்கிட்டு இசை தான் என்னோட மருமக அப்படின்னு விசாலுக்கு விசாலை இசைக்கு பொட்டு வச்சு விடு அப்படின்னு அந்த இடத்துல குங்குமம் நம்ம இசையோட நெத்தியில் வச்சு விட சொல்கிறாங்கங்க சுபத்ரா நம்ம விசாலை. அதோட பார்த்தோன்னா ஸ்ரீஜா அழுதுகிட்டு நம்ம பானுமதிகிட்ட போய் எப்படியாவது அந்த இசை விசாலுக்கு கல்யாணம் நடக்காமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு அதிரடியாக களம் இறங்குறாங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிழிச்சு எடுக்க நம்ம இசை பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்ரீஜாவை கடத்தினது இசை தான் அப்படின்னு ஒரு பழியை போட்டுறாங்க. ஸ்ரீஜாவின் அப்பா அந்த ஸ்ரீஜாவை கடத்திட்டு போனாங்களே, அவங்க செட் பண்ண ஆள் இசையை கடத்தாமல் ஸ்ரீஜாவை கடத்திட்டு போனவங்கள விட்றாங்க. அவங்கள விட்டு இசை தான் இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்ல நேரம், நான் இவங்களை பார்த்தது கூட கிடையாது. அப்போனா இவங்ககிட்ட உண்மையை வர வைக்கணும்னா வர்ஷினி போய் இசை மாதிரி பேசணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இசை அதோட நீ பயப்படாத வர்ஷினி, நீ இப்போ நான் பேசுறது மாதிரி அந்த ஆள்கிட்ட போய் பேசு, அப்படி தான் அவரோட உண்மையான முகம் தெரியும். இதை யார் பண்ண சொன்னாங்க அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்பு அப்படின்னு அனுப்பி விட்றாங்க. அப்போ தான் அந்த நபர்கிட்ட போய் என்னங்க எப்போமோ நான் தான் இசை இவங்களை ஸ்ரீஜாவை கடத்த சொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நான் எங்கே கடத்த சொன்னேன் அப்படின்னு சொல்ல நேரம், இசை நீதானமா என்கிட்ட கடத்த சொல்லி ரூபாயை கொடுத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த அதிகாரி சொல்கிறாங்க, என்னடா யார் இசை யார் வர்ஷினி தெரியாமலே நீ இப்போ பொய் சாட்சி இதை சொல்லியிருக்கல, இப்போ இந்த பொண்ணு இசை கிடையாது, நான் பின்னாடி நிற்குதே அந்த பொண்ணு தான் இசை, இவ வர்ஷினி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ரூபாயை வாங்கிட்டு எனக்கிட்டே ஹோல்மால் பண்ணுறியா, ஒன்று விட போகிறதில்ல அப்படின்னு அடிக்க களம் இறங்குறாங்கன்னு சொல்லலாம். அதே காலத்தில் இப்போ யார் கடத்த சொன்னது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல நேரம், வேறு வழி இல்லாமல் நம்ம வசமாக சிக்கியாச்சு. இனிமேல் உண்மையை சொல்லாட்டா நம்மளை லாரம் கட்டிடுவாவ, அதனால் உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு அந்த இடத்துல அதிகாரிகிட்ட ஸ்ரீஜாவின் அப்பா தான் இசையை கடத்த சொன்னாங்க. ஆனால் இசை அந்த ரூமில் இல்லை, ஸ்ரீஜா தான் இருந்தாங்க. ஆனால் ஸ்ரீஜா தான் தெரியாமல் அவங்க அப்பா கடத்தி சொன்னதும் நாங்கள் ஸ்ரீஜாவை கடத்திட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் இசையை நம்ம கடத்த சொன்னோம், அது நடக்கலை. இப்போ இதுக்கு என் பொண்ணை கடத்தினது இசை தான் அப்படின்னு நேராக பிளேட்டை மாற்றி போடுங்க, அப்போ மாதிரி அந்த இசை அந்த குடும்பத்தை விட்டு ஓட்டம் பிடிக்க இது நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. போலீஸ்கார எங்களுக்கிட்டே நீ பொய் சொல்லிட்டியா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து எடுக்கிறாங்க. அந்த சமையல்காரங்க மாதிரி இருக்கவங்களுக்கு தோலை எல்லாம் உரிச்சி எடுத்துறாங்கன்னு சொல்லலாம். நம்ம ஸ்ரீஜாவையும் இந்த வீட்டை விட்டு போடி, என் தங்க கணங்காக இருக்க என் பொண்ணு கணங்காக நான் இசையை பார்த்துக்கிட்டேன், அவள் இந்த வீட்டு நலனுக்காக தான் அவள் பாடுபடுறா, அப்படி இருக்க நேரம் அவளையே நீ குறை சொல்ல பார்க்குறியல அப்படின்னு சொல்ல நேரம், நீ எனக்கு மருமகளே கிடையாது சொல்ல போனா போ, என் கண்ணில் முடிக்காத அப்படின்னு ஸ்ரீஜாவை வெளுத்தெடுக்கிறாங்க. இசையை பார்த்து சொல்கிறாங்க, இந்த பாருமா இசை, நான் உன்னை என் மருமகளை ஆக்கியிருப்பேன், ஆனால் இந்த ஸ்ரீஜாவும் விசாலுக்கும் தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நேரம் தான் அது ஒன்று தான் எனக்கு இடிக்கும் அப்படின்னு சொல்ல நேரம், அத்தை கூடி சீக்கிரம் அந்த உண்மையும் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும் அத்தை அப்படின்னு அந்த இடத்துல எனக்கு நம்பிக்கை இருக்குது, விசால் தப்பு செய்யலை அப்படின்னு அந்த இடத்துல நம்ம இசை சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே ரம்யா வராங்க. ரம்யா சுபத்ரா கிட்ட உண்மையை சொல்லுறாங்கன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் விசாலும் ஸ்ரீஜாவும் வந்துடுறாங்க. அவங்களுக்குள்ள உண்மையாட்டே தப்பு நடக்கலை, தப்பு நடக்கிற மாதிரி என்னை சொல்ல வச்சதே இந்த ஸ்ரீஜா தான். ஸ்ரீஜா எப்படியாவது விசாலை கல்யாணம் பண்ணிக்கிடணும்னு பார்த்தா, அதுக்காக தான் நெருக்கமாக இருந்தது மாதிரி விசாலுக்கு மயக்க மருந்தை கொடுத்து அவரை மயக்கம் ஆக்குன்னு அதில் க்ளோஸாக இருந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் உருவாக்குனா, உண்மையாக அவங்களுக்குள்ள தப்பு நடக்கலை அப்படின்னு அந்த இடத்த சொல்லுறாங்க. இதை கேட்டு ஆடி போகிறாங்கங்க நம்ம சுபத்ரா. நம்ம ராகுவை பார்த்து சிரிக்கிறாங்க. பேய் பயத்தை காட்டி உண்மையை இந்த ரம்யா கிட்ட எப்படி வர வைக்கணுமோ அப்படி வர வச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஸ்ரீஜாவை அடித்து வெளுத்து, அப்போ டாக்டரோட ரிப்போர்ட் என்னம்மா அப்படின்னு ரம்யாட்ட கேட்க நேரம், அது டாக்டரை நம்ப வச்சு ரிப்போர்ட்டை மாற்ற வச்சதே இந்த ஸ்ரீஜா தான். பானுமதியோட சேர்ந்து இந்த திட்டத்தை அவங்க செய்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல தோல் உரிச்சு காட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா வெளுத்தெடுத்து நம்ம முகத்துறையை கிழிச்சி நம்ம ஸ்ரீஜாவை பெட்டியை கட்டி அனுப்பிடுறாங்க. எனக்கு
தங்க கணங்கா என் 2 மருமக இருக்காங்கன்னு ருக்குமணிக்கு கையை பிடிச்சிக்கிட்டு, இந்த வீட்டு மருமங்க நான் இப்போ சொல்லுறேன் ருக்குமணி, இசையும் வர்ஷினியும் தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இசையை மருமகளாக ஏற்று நம்ம விசாலை கூட்டு இன்னைக்கு உங்களுக்கு தான் நலுங்கு அப்படின்னு வந்து 2 பேர்த்தையும் பக்கத்தில் வச்சு இருத்தையும் நலுங்கு வச்சு அதோட விஷாலை குங்குமம் எடுத்து நம்ம இசையோட நெத்தியில் வச்சு விடுங்க, உங்களுக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. அடியை வாங்கின சூட்டில் ஓட்டம் பிடிச்ச நம்ம ஸ்ரீஜா நேராக பானுமதி கிட்ட போய் நிற்கிறாங்க. எப்படியாவது அவங்க 2 பேர்த்துக்கும் நடக்க இருக்க கல்யாணம் நடக்கக்கூடாது, அது நடந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்து அப்படின்னு வந்து அந்த இடத்துல பானுமதிகிட்ட வந்து வெளுத்தெடுக்க சொல்லுறாங்க. பானுமதி அதை கேட்டோன்னா, ஆமாம் என்னோட அன்னை பொண்ணு தீப்தி அந்த வீட்டுக்கு மருமகளை ஆறதையும் அந்த இசை தான் கெடுத்தா, எனக்கு இசை எதிரி தான், அப்படி இருக்க நேரம் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் சேர்ந்து இசையை இந்த கல்யாணம் நடக்க விடாமல் பண்ணணும், விஷாலுக்கும் இசைக்கும் அது என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பிளானை பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசைக்கையும் விஷாலையும் பிடிச்சி வச்சு இந்த கல்யாணத்தை குமிக்க இன்னும் பானுமதி விடமாட்டா, அவள் பெரிய சதி செய்வா. ஆனால் எல்லாத்தையும் நம்ம தகத்தெறிந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அப்போ தான் எனக்கு முழு சந்தோஷம் விஷால் அப்படின்னு வந்து பிடிக்கிறாங்க. அம்மா உங்கள் விருப்பப்படி எங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஒரு வாய் வார்த்தைக்கு அதே நேரத்தில் நம்ம இசைட்ட போய், இந்த பாரு ஸ்ரீஜாவை நான் அவ்வளோ லவ் பண்ணேன், ஆனால் இப்படி வந்து அவள் இவ்வளோ பெரிய ஏமாற்றம் பொய்யெல்லாம் வந்து செய்வான்னு எனக்கு தெரியாது, அவள் நல்லவே இல்லைன்னு சொன்னால் நம்ப மாட்டேங்கிற விஷால், ஆனால் வந்து உண்மையாட்டே அவள் இந்த குடும்பத்தை பழிவாங்க தான் வந்திருக்கா, எந்த காரணத்துக்குன்னு தெரியல, அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் பகை இருக்குது அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே வந்து ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க. இப்போ இல்லை எப்போவுமே அவள் இந்த வீட்டில் மருமகளாக முடியாது, காலை கூட சவுட்ட முடியாது, நான் தான் உங்கள் பொண்டாட்டி விஷால், என் மனசில் அவ்வளோ உங்களை நான் நினச்சிட்டேன், அவ்வளோ பிடிக்கும், கண்டிப்பாக நம்ம 2 பேர்த்துக்கும் தான் அத்தப்படி விருப்பப்படி கல்யாணம் நடக்க போகுது, இது நம்ம ஃபேமிலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம இசையும் வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பானுமதி வந்து ஸ்ரீஜா கூட சேர்ந்து திட்டம் தீட்டி எப்படியாவது நம்ம இதெல்லாம் வந்து தகர்த்து எரியணும், கல்யாணம் வந்து நினச்சபடி விஷால் வந்து இசை காலத்தில் தாலி கட்டக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒரு திட்டத்தை வந்து போட்டு வைக்கிறாங்க. கூடவே ஸ்ரீஜா, எங்கள் அம்மா சாவுக்கு காரணமே அந்த சுபத்ரா தான், அந்த சுபத்ரா குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, அந்த விஷாலை கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடலான்னு பார்த்தா இப்போ அதுக்கு கூட இப்படியெல்லாம் வந்து தடங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணன்னு தெரியலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல குழப்பத்தோடு குழப்பமாக நம்ம பானுமதியோடு சேர்ந்து இந்த சுபத்ரா குடும்பத்தை அழிக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு வந்து பயங்கரமான திட்டத்தோடு வந்து நம்ம இசை விஷால் ராகவ் வர்ஷினி கல்யாணம் எல்லாம் நடக்கக்கூடாது, அவள் வந்து அப்படியே வந்து என் முன்னாடி அழியணும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. சிந்தாமணி வந்து ஐயோ இந்த ஸ்ரீஜா நல்ல வேலை என்னை மாட்டி விடாமல் போயிட்டா, ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீஜா, இல்லைனா சுபத்ரா அக்கா என்னை வீட்டை விட்டு சுபத்ரா நீ வெளியே வரட்டியிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறேன்.